தேவனுக்கு பிரியமா, தேவ சமாதானத்தோடு வாழ்ந்து கொண்டே இருக்கிற உங்களுடைய வாழ்க்கைய 2 பேர் பார்த்து கொண்டே இருப்பாங்க. ஒண்ணு நம்மளுடைய தேவன், 2வது நமக்கு எதிரியான சத்ரு. தேவன் இன்னும் நம்மள எவ்வளோ அதிகமா ஆசீர்வதிக்கலான்னு பார்த்து கொண்டு இருக்கிறார். பிசாசு இவனுடைய சமாதானத்தை எப்பிட்றா குலைச்சு போடலாம் அப்படின்னு யோசிச்சு கொண்டு இருப்பான். இவன் சமாதானத்தை குலைச்சு போடுறதுக்கு ஒரே ஒரு ட்ரிக்கை தாங்க யூஸ் பண்ணுவான். அது என்ன அப்படின்னு கேட்டா, சந்தேகத்தை கொண்டு வருவான். இந்த சந்தேகம் தன்னைத்தானே அழிச்சுக்கிறோம், இல்லைன்னா தன்னை சார்ந்து இருக்கிற அந்த குடும்ப உறவுகளை சீர்குலைத்து போடுகிறதா தான் இருக்கு. ஏதேன் தோட்டத்துல இதுதான் நடந்தது. முதல்ல ஏவாளுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தினார், இப்படி சொன்னது உண்டோ அப்படின்னு. அதன் விளைவு என்ன ஆச்சு? ஏவாள் அப்படியே போய் ஆதாம் கிட்ட போய் ஏவாளோட சமாதானம் குலைந்து போனது மாத்திரம் இல்லாம அவங்க குடும்பமே தேவ உறவுல இருந்து பிரிக்கப்பட்ட நிலைமைக்கு போயிருச்சு. தேவனுக்கு எதிராக பிசாசால எதுவும் செய்ய முடியாது. அதனால அவன் நம்மகிட்ட தான் வந்து நம்மளுடைய நிம்மதியை குலைச்சு போறதுக்கு 1000 சந்தேகங்களை போடுவான். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. அப்பொழுது உங்க வாழ்க்கையில ஜெயம் பெற்று நீங்க நிறைவாய் ஆசீர்வாதமாய் வாழுவீங்க.